மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க? மத்தியில் வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். மோடி அவர் தொகுதியில் ஜெயிச்சிருவார்ல? இல்லை, வாரணாசி தொகுதியில் அவர் தோல்வி அடைகிறார். தோல்வி அடைகிறார். இன்னுங்க புதுசாக சொல்கிறீங்க. பிஜேபி சார்பாக வாரணாசியில் மோடியே ஜெயிக்க மாட்டார்னு இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறீங்களே, ஒரு ஈக்காக்கா கூட நம்ம அது அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் தோல்வி அடைகிறார். தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதியுமே திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெறாங்க. சாமியார் தோற்றத்தில் அரசியல் பேசுறீங்களே, மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி தேர்றதுக்காக இப்படியா? இல்லை, இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், அது சொல்கிறது உங்களுக்கு நடக்கலைன்னா அதுக்கு பேர் ஏமாத்துறாங்கன்னு. அப்போ அதுக்கு பேர் என்ன? அது சொல்கிறது அருள்வாக்கு பழிக்கலன்னு. நீங்கள் சாமியாரா போலீஸ் சாமியார்? சாமியார்களை பொறுத்த வரைக்கும் விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஏன்? நீங்கள் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்களே, அந்த வன்மத்தோட வெளிப்பாடு தான் பிஜேபி ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற விஷயமா எடுத்துக்கணுமா? இந்தியா காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 330 இடத்துல நிற்கிறாங்க. 172லேருந்து 177 இடங்களில் காங்கிரஸ் கட்சி மட்டும் இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் பிஜேபி தான் வரணும் ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது, அதெல்லாம் இல்லைங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே, ஒரு வேளை பிஜேபி வந்துருச்சுன்னா உங்களுடைய பதில்? Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்புகள் நேற்றிலேருந்து பரவலாக போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலுக்கு மத்தியில் கருப்பசாமி அருள்வாக்கு குருஜி ராஜ சிவபாலன் அப்படிங்கிறவங்க அருள்வாக்கு கேட்டு யார் மத்தியில் ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நம்ம முன்னாடி வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓம் ரீம் ஸ்ரீம் சிவசிவ ஓம் சக்தி எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நீங்கள் யார், உங்களை பற்றி சொல்லிடுங்க. என் பேர் டாக்டர் MC ராஜா சிவபாலனுங்க. நாங்கள் பரம்பரையாகவே சாமி ஆடுற குடும்பம் தான், கருப்பசாமி ஆடுற குடும்பம். நான் பொது வாழ்க்கையில் இருந்தேன், அரசியலில் இருந்திருக்கேன், இப்போவும் பதவிகளில் இருந்து தான் இருந்தேன். இப்போ ஆக்டிவாக பொலிட்டிக்ஸில் இல்லை, இப்போ முழு நேரமாக ஆன்மீகத்தில் இறங்கியிருக்கேன். பொதுவாகவே இப்போ சாமியார்கள் அடுத்தடுத்து வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். நீங்கள் சாமியாரா போலீஸ் சாமியாரா? இல்லை, நான் சாமியார் தான். நான் காசு பணத்துக்காகவோ புகழ் பேருக்காகவோ இல்லை இருந்துச்சு. உண்மையிலே மக்களுக்கு என்னால் இயன்ற நன்மையை நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்காக வந்துருக்கேன். இதில் போலீஸ் சாமியார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரம்பரையாகவே நான் கருப்பு சாமியார். நம்ம இன்டர்வியூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய போர்டில் இருக்கிற ஒரு வாசகத்தை வச்சு கேட்குறேன். ஏதோ சினிமா படத்தில் பார்த்தது மாதிரியே இருக்குது, ஓம் ரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற அந்த வாசகத்தை தான் வச்சுருக்கீங்க. அப்படின்னா என்ன? ஓம் ரீம் ஸ்ரீம்ங்கிறது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு பேருங்க. அது இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி தான் இந்த பூமியை ஆள்றது. சிவபெருமானால் அவங்க படைக்கப்பட்டாலும் இந்த பூமியை ஆள்றது இந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திங்கிறவங்க தான் ஆள்றது. அவங்க இல்லாமல் யாரும் செயல்பட முடியாது. அதனால தான் ஓம் ரீம் ஸ்ரீம்னு சொல்லியிருக்கேன். அதை ஒரு முறை மக்கள் உச்சரித்தாலே அவங்க நன்மை பெறுவாங்க. ஓம் ரீம் ஸ்டீம். இந்த சமீபத்தில் வந்த சந்தானம் நடித்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் கூட இதே மாதிரி வரும். அதனால தான் தெரிஞ்சு சொன்னாங்களா தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மையிலே ஓம் ரீம் ஸ்டீம் சொல்லும்போது மக்களுக்கு அந்த இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி வேலை செய்யும். அது மூலமாக அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகும். இன்னும் சில நாட்களில் மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பரபரப்பாக இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்கள் அருள்வாக்கு பார்த்தது மாதிரி மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறா? மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் பிஜேபி தலைமையில் தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. பிரதமர் மோடி தான் 3வது முறையாக PM ஆக போகிறாரு அப்படிங்கிற செய்தி தான் பரபரப்பாக நேற்றிலேருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் எந்த நம்பிக்கையில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறீங்க? இப்போ நேற்று டிவியில் எல்லாம் வந்தது எக்ஸிட் போல் கருத்து கணிப்புங்க, அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. நாங்கள் அருள்வாக்கில் தேர்தலுக்கு முன்னமே இப்போ 2024 எலெக்ஷனில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, மீண்டும் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போகிறாரா இல்லை காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க போகிறான்னு தேர்தலுக்கு முன்னமே நாங்கள் கேட்டாச்சு. தேர்தலுக்கு நான் எங்கள் தெய்வத்திட்ட கேட்டு குறி கேட்டு நாங்கள் எந்த தெய்வம்? கருப்பசாமிகிட்ட
கேட்டுக்கிட்டேன். சரிங்களா? கேட்டு அதை நம்ம வச்சுருந்தோம். அதேமாதிரி தேர்தல் அறிவித்த பிற்பாடும் யார் வெற்றி பெற போகிறாங்கன்னு தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தோம். அதனால் நேற்று வந்தது அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட ஓட்டு போட்டு வெளில வந்த மக்கள்கிட்ட கேட்ட ஒரு கருத்து கணிப்பு. ஓட்டு போட்ட மக்கள் இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள். ஆனால் அவங்க கருத்து கேட்டு இந்தியா முழுசாக ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர்கிட்ட கேட்டுருக்கோம். அதில் ஒரு 10,000 பேர்கிட்ட பேசியிருக்கலாம். அதனால் அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் எங்களுடைய அதாவது ஆன்மீகத்தின் அடிப்படையில் கருப்பசாமியோட அருள்வாக்கு அடிப்படையில் இந்தியாவில் வருங்காலத்தில் அதாவது இந்த 2024 ஜூன் மாதத்தில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கும். அவங்க வெற்றி பெற போகிறாங்க. அது விவரங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த டிவி சேனலும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கணும்னு சொல்றதெல்லாம் பொய்யா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒட்டுமொத்த டிவி சேனலும் பொய் சொல்லுதா? இல்லை, கருப்பசாமி பேர்ல நீங்க பொய் சொல்றீங்களா? இல்லை, ஒட்டுமொத்த டிவி சேனல் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு டிவி சேனல் வந்து கருத்து கணிப்பு கேட்குறாங்க அப்படின்னா ஓட்டு போட்டு வர மக்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் ஓட்டு போட போவாங்க. இல்லை ஒரு நண்பர்கள் குழுவாக 10-20 பேர் சேர்ந்து போவாங்க. அப்படி போயிட்டு வரும்போது அவங்க எல்லாமே வீட்டிலேருந்து முடிவு பண்ணிட்டு போவாங்க, இந்த கட்சிக்கு தான் போடணும். அப்போ நீங்கள் கேட்கும்போது மேபி இவங்க கேட்ட இடங்களில் 100 பேரை கேட்டாங்கன்னா ஒரு 80 பேர் 70 பேர் மேபி நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கூட்டம் சொல்லியிருக்கலாம். அதனால் அது வந்து அந்த கருத்து கணிப்பு. மற்றபடி இவங்க மீடியா வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் மக்கள் சொன்னது அது. மக்கள் நீங்கள் கோடிக்கணக்கான பேர் கேட்கல. நீ கேட்டது என்ன ஒரு 1000 பேர், ஒரு தொகுதிக்கு 100 பேர் கேட்டிருப்பீங்களா? ஒரு தொகுதியில் 10 லட்சம் ஓட்டுக்கு மேலே இருக்கும் குறைஞ்சபட்சம். நீங்கள் ஒரு 100 பேர்கிட்ட கேட்டிருப்பீங்களா? அதனால் அது உண்மையாகிறாதுல்ல. எது எப்படி இருந்தாலும் நம்ம அருள்வாக்கு சொன்னது உண்மை தான். நான் சொன்னது இல்லை, இதில் 1% கூட நான் சொல்லலை. எல்லாமே இறைவன் அருள்வாக்கு தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஜூன் 4 தெரிஞ்சு போயிடும். இது நீங்கள் கட்சியிலிருந்து பொது வாழ்க்கையிலிருந்து சாமியாரா இப்போ வந்து ஆன்மீகத்தை நாடி போயிருக்கீங்க. சாமியாரா போனதுனால கருப்பசாமி கிட்ட அருள்வாக்கை கேட்டு மத்தியில் யார் ஆட்சி அமைப்பான்னு கேட்டிருக்கீங்க. காங்கிரஸ் தான் அப்படின்னு உங்களுடைய அருள்வாக்கில் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த அருள்வாக்கை எப்படி நீங்கள் நடத்துனீங்க? என்ன மாதிரியான அசிரடி உங்களுக்கு பேசப்பட்டுச்சு? அந்த வார்த்தைகள் என்னமா உங்களுக்கு வந்துச்சு? ஒருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பசாமி வந்து பேசுகிறாருன்னா சில பேருக்கு மனசில் பேசுவார், சில பேருக்கு காதில் வலிப்பார். ஒரு சில பேருக்கு வந்து அவங்க ஒரு மீடியம் வச்சுருப்பாங்க. கருப்பர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு மீடியம் இருக்குது. அது மாதிரி நாங்கள் ஒரு மீடியம் இருக்குது. எங்களுக்கு கருப்பருக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மீடியம் இருக்குது. அது என்ன மீடியம்? அது இறை சம்பந்தப்பட்ட பொருள். அந்த பொருளை வச்சு நாங்கள் பேசுவோம். இப்போ நீங்கள் தேர்தலுக்காக அந்த அருள்வாக்கு கேட்டீங்களே, இப்போ வந்து ஒரு பக்தனா ஒரு சாமிஜியை பார்க்கறதுக்காக எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னு இப்போ நான் உங்களை கேட்க வந்திருக்கேன். அதே மாதிரி அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதே மாதிரி இந்த தேர்தல் இந்த கருத்து கணிப்பில் இன்னார் தான் ஆட்சி அமைப்பாங்க, காங்கிரஸ் தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு அந்த அருள்வாக்கு இது பண்ணீங்க இல்லையா? அதுக்கு எவ்வளோ நேரம்? அதுக்கு என்ன மாதிரியான பூஜைகள்? எந்த கட்சி ஆட்சி அமைப்பாங்க, இல்லை உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், இதெல்லாம் கேட்டு சொல்கிறது அதிகபட்சம் 1 நிமிஷம் தாங்க. 1 நிமிஷம் தான். 1 நிமிஷம் தான். நான் பூஜை முடிச்சுட்டு உட்காந்தோன்னா அதிகபட்சம் 1 நிமிஷம் உங்கள் பேர் சொல்லி, இன்னார் பையன், இந்த ஊர், இவர் பிறந்த தேதி இது, இவர் வந்து இருக்கார், இவருக்கு திருமணம் தான் ஆகலை, இவருக்கு திருமணம் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கேட்டு சொல்ல முடியும். அதுக்கு அதிகபட்சம் 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் உங்களை பற்றி நாங்கள் பேசுவோம். அதே போல் இந்தியாவில் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்னு கேட்குறது கூட எனக்கு ஒரு 5 நிமிஷம் தான். இது யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கேட்குறது. இப்போ பாரத பிரதமர் மீண்டும் வர போகிறாரா நரேந்திர மோடி அவர்கள், இல்லை மீண்டும் வேறு கட்சி ஆட்சி, இது ஒரு 5 நிமிஷம் தான் கேட்குறது. யார் வெற்றி பெறுவாங்க கேட்குறது. பட் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த தொகுதிகளில் எவ்வளோ நம்பர்ஸ் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்னு நான் எடுக்கிறதுங்கிறது தான் அது ரொம்ப அதிகமாக. நான் ஒன்றா வரேன். பூஜை அறையில் கருப்பசாமி முன்னாடி நின்று யாகம் பண்ணீங்க, பூஜை பண்ணீங்க, அருள்வாக்கு கேட்டீங்க. என்ன கேள்வியை நீங்கள் கருப்பசாமி முன்னாடி வச்சிங்க? என்ன பதில் சொன்னார் கருப்பசாமி? கருப்பசாமி ஐயாட்ட வந்து இப்போ இந்தியாவை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுறாங்க. இப்போ மீண்டும் இந்த 2024 தேர்தலில் மீண்டும் அவரே ஆட்சி அமைக்க போகிறாரா? அவங்க சார்ந்த பாரதிய ஜனதா கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகிறாரா, இல்லை அவர் தோல்வி அடைஞ்சு வேறு யாரும் ஆட்சி அமைக்க போகிறாங்களான்னு கேட்டேன். அப்படி கேட்கும்போது இப்படி தான் கருப்பசாமிகிட்ட கேள்வி கேட்டு இப்படி தான் கேட்போம். என்ன பதில் வந்தது? இப்படி தான் எல்லாம் அவர் தோல்வி அடைகிறாரு. அதாவது பாரதிய ஜனதா வெற்றி அடையலை, காங்கிரஸ் கூட்டணி வெற்றி அடையுது. இப்போ நம்ம ஃபேமிலியில் சில பேர் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஒரு சிவப்பு ரோஜா, ஒரு வெள்ளை ரோஜா, இந்த 2 பூவில் எந்த பூ வருது, அல்லது ஒரு மஞ்சள் பூ வருதா, சிவப்பு பூ வருதா, வெள்ளை பூ வருதா, எப்படிங்கிறத வச்சு முடிவு எடுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பரில் எழுதி குழந்தைகளை போய் அந்த ஒரு சீட் எடுமா அடிப்பாங்க. அந்த மாதிரி கேட்குறேன். இந்த மாதிரியான முறைகளை நீங்கள் பின்பற்றுவீங்களா, இல்லை அசிரீரி தான் ஒழிக்குமா, அதாவது என்ன? இல்லை, அது வந்து தெய்வமே நேரடியாக எங்கள்கிட்ட பேசுகிறது தான். அதுதான் எப்படி தெய்வம்? அதான் எங்கள்கிட்ட மீடியம் வந்து நாங்கள் வச்ச ஒரு மீடியத்தில் பேசும்போது அதை எங்கள்கிட்ட சொல்லும். இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும். அதை நாங்கள் உணர்ந்து தான் சொல்லுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி பேப்பரில் எழுதி போட்டு அப்படி குலுக்கி போட்டு பார்க்கலாம். அது ஒரு சின்ன விஷயங்களுக்காக பண்ணி இப்போ தெய்வ நம்பிக்கையில் பண்ணுற தப்புன்னு சொல்ல தெய்வ நம்பிக்கை. பட் இப்போ ஏற்பட்ட சீரியஸான விஷயம் தான், அது மாதிரி கேட்டு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் பிஜேபி தான் வரணும் ஸ்ட்ராங்காக சொல்லும் பொழுது, அதெல்லாம் இல்லைங்க காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கணும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்களே, ஒரு வேளை பிஜேபி வந்துருச்சுன்னா
உங்களுடைய பதில்? இது இறைவனோட அருள்வாக்கு, கருப்பசாமி அருள்வாக்கு. இத்தனை தெய்வங்கள்ட்ட, ஏன்னா கருப்பசாமி மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற அத்தனை தெய்வத்திட்டையும் பேசக்கூடிய இதில் இருக்கிறத நீங்கள் பாருங்கள். அதனால் அவங்களோட அருள்வாக்கு தான். இதை கூட நான் அவங்களை கேட்டு தான் நான் வெளிப்படுத்துகிறேன். இதை நான் வெளிப்படுத்தலாமா, இதனால் நம்ம சொல்கிறது சரியாக இருக்குமா, என்னுடைய இறைவன் வெளிப்படுத்த சொன்னதுனால தான் வெளிப்படுத்தியிருக்கேன். அப்படி நான் வெளிப்படுத்தினது தவறாயிடுச்சு அப்படின்னா கூட அது நான் செய்யலைல்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அந்த இறையருள் அருள் வாக்கு பிரகாரம் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்க போகுது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் ஆட்சி அமைக்கும்? அது இப்போ சொன்னால் நல்லா இருக்காது சார். இப்போ அடுத்த நாடாளுமன்றத்தில் எனக்கு தெரியும், சரியா? பட் இப்போ சொன்னால் ரொம்ப கான்ட்ரவர்சியல். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். சரி, தமிழ்நாட்டில் 40 பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதி, யார் மெஜாரிட்டியாக வருவா? யாருக்கு எத்தனை தொகுதி வின் பண்ணுவாங்க? தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதியுமே திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகள் தான் வெற்றி பெறுறாங்க. புதுச்சேரியிலையும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறுது. அப்போ தமிழ்நாட்டில் திமுக 40க்கு 40. ஆமாம், தமிழ்நாடு புதுச்சேரி உட்பட 40மே வெற்றி பெறுறாங்க. ஏடிஎம்கே ஒரு தொகுதியிலோட வெற்றி பெற மாட்டாங்க. பிஜேபியும் வெற்றி பெற மாட்டாங்க. என்ன காரணம்? அண்ணாமலை அவர்களும் தோக்குறாங்க. கோயம்புத்தூர்ல அவங்க தோக்கு. எப்படி அண்ணாமலை தோப்பன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களால் சொல்ல முடியும்? நான் தான் சொல்லணே, இது நம்ம அவர் தோக்கணுங்கிறது எங்களோட ஆசை கிடையாது. நான் மனிதனே, நான் அது ஆசை. இறைவன்ட்டு எல்லாருமே நம்ம வெற்றி அடையணும்னு தான் கேட்போம். அண்ணாமலை அவர்கள் வெற்றி அடையணும், பாரத பிரதமர் மோடி அவர்கள் வெற்றி பெறணும்னு தான் கேட்போம். இவர் தோக்கணும் அப்படி சொல்லுங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம். அதன் அடிப்படையில், கேட்ட அடிப்படையில் அவருக்குள்ள கூட்டணி அமைப்பு முறைப்படி அவர் தோல்வி அடைகிறாங்கிறது இறைவன் வாக்கு. அண்ணாமலை தோல்வி அடைவார் என்பது இறைவன் வாக்கு. ஆமாம், அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் தோல்வி அடைகிறார். அவர் ஆன்மீக அரசியல் பண்ணக்கூடியவர். அவர் அண்ணாமலைக்கு தெய்வ சக்தி கிடைக்கலையா, கை கூடலையா? இல்லை, அண்ணாமலை தெய்வ சக்தி கிடைக்கல. இப்போ நானே நாளைக்கு தேர்தல்னா கூட நான் தெய்வ சக்தி இருக்குங்கிறனால எனக்கு யாரும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. இந்த மக்கள் யாருக்கும் எந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிறாங்க, எவ்வளோ மக்கள் பலம் இருக்குங்கிறத பொறுத்து தான் வெற்றி தோல்வி. அதுபோல் அவர் ஆன்மீக அரசியலில் இருந்தாலும் கூட அவர் வெற்றி தோல்வி அடைகிறதுக்கு தெய்வம் காரணம் கிடையாது. அவர் ஏற்படுத்திக்கிட்ட கூட்டணி அது விஷயங்கள் காரணம் தான் தவிர அவர் தோல்வி அடைகிறதுக்கு ஆன்மீகம் கிடையாது. நீங்கள் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி பொது வாழ்க்கையில் ஒரு அரசியல் கட்சியில் இருந்தீங்களே, அந்த வன்மத்தோட வெளிப்பாடு தான் பிஜேபி ஆட்சி அமைக்காது அப்படிங்கிற விஷயமா எடுத்துக்கணுமா? எந்த ஒரு கட்சியுமே இப்போ நான் சொல்கிறதுனால காங்கிரஸ்னால நான் காங்கிரஸ் ஆதரவாளர்னு அர்த்தம் கிடையாது. பிஜேபி தூக்குங்கிறதுனால நான் எனக்கு பிஜேபி வேண்டாததும் கிடையாது. ஏன்னா எல்லாத்து மேலேயும் நான் அனுபவிக்கிறேன். அந்த வன்மம் அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் வித்தியாசம் இல்லை. நீங்கள் சார்ந்திருந்த அதிமுக கூட ஜெயிக்காதுன்னு சொல்கிறீங்களே? இல்லை, அது உண்மை. அது அவங்க எப்போ வெற்றி பெறுவாங்களோ அப்போ தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியும். இப்போ போயிட்டு நான் சார்ந்திருந்தேங்கிறதுக்காக நானாக ஒரு 4 தொகுதி ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கே தெரியும் அது. இப்போ கால சூழ்நிலை அப்படி இருக்குது, கூட்டணி பலம் இல்லாதனால அவர் இருந்தாலும் நான் அந்த கூட்டணி பலம் இல்லைங்கிறத வச்சு சொல்ல, நான் இறைவன்ட்ட கேட்டு தான் சொன்னேன். நான் ஓப்பனாகவே கேட்குறேன், நீங்கள் சாமியார் ஆகிறதுக்கு முன்னாடி பொது வாழ்க்கையில் அதிமுகவில் இருந்தீங்க. இன்னைக்கு கட்சியே தனித்தனியாக பிரிஞ்சு போய் திசை மாறி இப்படி இருக்கலை, அதோட விரக்தி அடைஞ்சு தான் நீங்கள் சாமியாராக வந்தீங்களா? இல்லை, அது மாதிரி விரக்தி அடைஞ்சில்லை. பொதுவாகவே நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மரிஷிக்கிட்ட சீடனாக ஆனேன். அப்போ நாம் ஆன்மீக வாழ்க்கைக்கு அப்போவே வந்தாச்சு. கருப்புசாமி ஆடினாலும் கூட ஒரு பெரிய பிரம்மரிஷி ஜீவ சமாதி ஆகிட்டாங்க ஐயா. அவங்களுடைய சமாதியில் நாங்கள் அவர் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட நாங்கள் சின்ன இருந்தோம். ஆன்மீக வாழ்க்கை அப்பையிலேருந்து தான் இருந்துகிட்டு இருக்கோம். அதனால் இந்த ஒரு வயசுக்கு பிறகு நம்ம ஆன்மீகத்துக்கு போகணுங்கிறது ஆல்ரெடி முடிவு செய்யப்பட்டது தான். அதனால் நம்ம அப்படி தான் வந்தோமே தவிர யார் மேலேயும் எனக்கு இது இல்லை அது இல்லை வன்மமோ இல்லை இதுங்கிறதெல்லாம் கிடையாது. இது இயற்கையாகவே வந்த காலகட்டம். நீங்கள் அதிமுக ஏற்கனவே இருந்ததுனால அதில் ஏதோ ஒரு வகையில் அது பிடிக்காம அதை வெறுத்து போய் இப்போ ஆன்மீகத்துக்கு வந்திருக்கீங்களே. என்னதான் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே வந்தாலும் கூட அதிமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு அருள்வாக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதிமுகவோட எதிர்காலம் என்ன? கொஞ்சம் அதிமுகவோட எதிர்காலம் இப்போ வரக்கூடிய கால சூழ்நிலையில் நிறைய மாற்றங்கள் பண்ணால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். இல்லாட்டி இப்படியே தான் இருக்க போகுது. ஆமாம், தேர்தலுக்கு முன்னாடி 2-3 மாதம் அதிமுக எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இனிமேல் இருக்க போகுது அப்படின்னா அதிமுகவோட எதிர்காலங்களில் சிரமம் தான். அது அவங்க கட்சியோட பொதுச்செயலர் என்ன முடிவெடுத்து மாற்றங்கள் பண்ணுறாங்களோ. உங்கள் அருள்வாக்கில் என்ன வந்துச்சு? எங்கள் அருள்வாக்கில் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சிரமம் தான். அவரோட மாற்றங்கள் சிரமம் தான் அப்படின்னா மக்களுக்கு புரியாது அந்த அர்த்தம். சிரமம் என்றால் அவங்க இன்னும் முன்னேற்றம் படுத்துறதுக்கு வெற்றி பெறத்துக்கு இன்னும் சிரத்தையான முயற்சிகள் அதிகம் எடுக்க வேண்டியது. எடுக்கவில்லை என்றால் அதுக்குள்ள அதுக்குள்ள எலெக்ஷனுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே எப்படி இருக்கு அப்படிதான் இனிமேல் இருக்க போகுது. எலெக்ஷனுக்கு அப்புறம் அப்படி சொல்ல முடியாதுல்ல. தோல்வி மீண்டும் பலம் பெறத்துக்கு எல்லாரும் என்ன அதிமுகங்கிறது மிகப்பெரிய இயக்கம், அது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை. அது அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. தோல்வி அடைகிறாங்கன்னா அவங்க மீண்டும் வெற்றி எடுத்துக்குள்ள என்ன வேலையை அதை செய்வாங்க. ஓகே, பிஜேபியோட தமிழ்நாட்டு எதிர்காலம் அதான் இப்போ பிஜேபியோட தமிழ்நாட்டு எதிர்காலங்கிறது மத்தியில் ஆட்சி மாறும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா? மத்தியில் ஆட்சி மாறுது. அப்போ மத்தியில் அவங்களே தொடர்ந்து வந்தாங்கன்னா மேபி அவங்க ஜூன் 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஆமாம், அப்போ அது மத்தியில் ஆட்சி மாறுங்கும் போது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அரசியல் பண்ணும். தமிழ்நாட்டில் சாமியார் மேலே அவ்வளோ சீக்கிரம் கை வச்சிட மாட்டாங்க. ஆனாலும் நான் கேட்குறேனே,
ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் பிஜேபி தான் வரும்னு சொல்லும்போது காங்கிரஸ் தான் வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? பிஜேபியில் வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவாங்க, நம்மளை யார் என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு பயம் இல்லையா உங்களுக்கு? அது நான் என்ன சொல்கிறேன், அந்த ஒரு பயம் எனக்கு தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் உண்மையிலேயே இறைவனை தான் நம்புகிறேன். என் வாழ்க்கையில் நான் முழுமையாக வந்து இறை சக்தியை தான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு நீங்கள் நான் அரசியல் பண்ண போகிற கிடையாது, ஆன்மீகத்தில் தொடங்கி இதே தெய்வங்களை தான் வணங்கி நான் என்ன டெவலப் பண்ணிக்க போகிறேன். அப்படிங்கும்போது இந்த தெய்வம் சொன்னதை நான் சொல்ல தயங்குறேன் அப்படின்னா, அப்போ நான் எப்படி இந்த தெய்வத்தை கும்பிட முடியும்? அப்போ ஒருவேளை தோல்வி அடைஞ்சால் அதுக்கு ஏன் என் மேலே கோவப்படணும்? எத்தனையோ பேர் உண்மையை சொல்கிறாங்க, அது நடந்திருக்கு. நடக்காமல் போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. நடக்காமல் போகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொன்னது பொய்யாயிருச்சு அப்படின்னு அதுக்கு பேர் அது சொன்னது பொய்ன்னு கிடையாது. அப்போ அவங்க நீங்கள் சொன்னது பழிக்கலையே. ஆமாம், அது பழிக்கலை அப்படின்னா மேக்ஸிமம் அப்புறம் எப்படி உங்ககிட்ட அருள்வாக்கு கேட்டு பொதுமக்கள் வருவாங்க? அருள்வாக்கு கேட்டு என்னட்ட பொதுமக்கள் வரணுங்கிறதுக்காக நான் இதை பண்ணல. நான் வந்து இந்த சக்தி பீடம் ஆரம்பிச்சுக்கிறதே பொதுமக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான். மக்களுக்கு இந்த சக்தி பீடம் சார்பாக நல்லது செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்கிட்ட அருள்வாக்கு கேட்டு எனக்கு நன்கொடை கொடுக்கணும் அப்படிங்கிறது அதில் ஆரம்பிக்கலை. அதெல்லாம் அந்த ஒரு இலக்கெல்லாம் கிடையாது. இது தெய்வத்தினுடைய வாக்கு தான். அதனால் வந்து அந்த எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ யாரும் வந்து இதில் இவர் இப்படி சொன்னால் நடக்கலைங்க, என் மேலே கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுமாதிரி ஒரு நடக்கவும் நடக்காது. நீங்கள் இந்த அருள்வாக்கு விஷயத்தில் காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அகைன் நான் திருப்பி கேட்குறேன், மோடி ஜெயிச்சிருவார்ல? மோடி அவர் தொகுதியில் ஜெயிச்சிருவார்ல? இல்லை, வாரணாசி தொகுதியில் அவர் தோல்வி அடைகிறார். தோல்வி அடைகிறார். என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? இல்லை, வாரணாசி தொகுதியில் யாருன்னு எங்களை பொறுத்தவரையும் ஐயா மோடி நிற்கிறாங்களா இல்லை யார் நிற்கிறாங்களா? மோடி தோப்பார்னு எப்படி எந்த நம்பிக்கையில் நீங்கள் சொல்கிறீங்க? நான் தான் நம்பிக்கை திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். வாரணாசியும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளில் அதுவும் ஒரு தொகுதி தான். சரி, நான் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க 80 தொகுதிகள் நிலவரம் கேட்டிருக்கேன். அப்படிங்கும்போது அதுவும் அந்த 80 தொகுதிக்கு உட்பட்டு தான் வருது. நீங்கள் 80 தொகுதி நிலவரம் யாராக வெற்றி பெற்றாங்கன்னா நான் அதானே சொல்ல போகிறேன். பிஜேபி சார்பாக வாரணாசியில் மோடியே ஜெயிக்க மாட்டாருன்னு இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறீங்களே, ஒரு ஈக்காக்கா கூட நம்பாது. இதை அதான் சொல்கிறேனே, நான் வாரணாசியில் யார் நிற்கிறாங்கங்கிறது எங்களை பொறுத்தவரை இது இல்லை. ஆனால் அதையும் கேட்டிருக்கேன், ஒரு சாமியாரா இருந்துக்கிட்டு மோடி மேல தனிப்பட்ட விரோதம், பிஜேபி மேல தனிப்பட்ட கோபம் அப்படி ஏதாவது ஒருவேளை நீங்க ஏடிஎம்கேல இருந்ததுனாலே இந்த கோபங்கள் அப்படி ஏதாவது இருக்கலாம்? அதாவது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் வந்த பிற்பாடு இந்த ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யாருமே இதுவரை செய்யாத லெவலுக்கு ஆன்மீகத்துக்கு மிகப்பெரிய வேலைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அவங்க மேலாம் எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஏன்னா அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருங்கிறீங்க, மோடி ஜெயிக்க மாட்டாருங்கிறீங்க. சார் ராகுல் அது ஜெயிச்சிருவாரா? ராகுல் வந்து 2 தொகுதியிலையுமே ஜெயிக்கிறாரு. வயநாடு தொகுதியிலையும் ஜெயிக்கிறாரு, ரேபரேலியிலையும் ஜெயிக்கிறாரு. அது எப்படி ராகுல் மட்டும் போட்டிக்கிற 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறாரு, ஆனா மோடி வந்து ஜெயிக்க மாட்டாருங்கிறது? மோடி ஜெயிக்கணும் ஜெயிக்கக்கூடாது நீங்க ஒரு சார்பா பேசுறீங்களோ சாமியாரா இருந்துகிட்டு? இல்லை, அப்படிலாம் இல்லை. மோடி அவர்கள் தோக்கணும் நான் ப்ரே பண்ணவும் இல்லை. அவர் வந்து வாரணாசி தொகுதியில் வெற்றி பெறுவாரான்னு தான் நாங்கள் கேட்குறோம். ராகுல் ஜெயிச்சிருவாரு, மோடி தோத்துருவாரு, பிஜேபி ஆட்சி அமைக்காது, காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும், இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? நாங்க எப்படி நம்புறது இதெல்லாம்? அதாவது நம்புறது, நான் தான் ஆன்மீகத்தை அடிப்படையில் சொன்னேன். வெற்றி தோல்வி நிலவரத்துக்கு அப்புறம் பாருங்க. நாங்க நம்புறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. நம்புறதுக்குன்னா இப்போ நான் வந்து இதுக்கு ப்ரூவ் பண்ணி இப்போ காட்ட முடியாது. எங்களுடைய இது வந்து நான் ஒரே ஒரு வாக்கு கிடையாது, 543 தொகுதி நிலவரமும் கேட்டிருக்கேன். அதனால் இது பூஜையில் இருந்து ஒரு மாநிலத்துக்கு ஒரு நாள் 2 நாள் ஆகும். ஒரு 2 மாநிலத்துக்கு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே இருந்து மாநில வாரியாக தொகுதி வாரியாக கேட்டது. அது உண்மைதான். ஒரு காலம் வரும், உங்களுக்கு இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறேன். பக்கத்து ஸ்டேட்டில் கர்நாடகாவில் பிரஜ்வால் ரேவண்ணா வந்து ஒரு செக்ஷுவல் மேட்டரில் மாட்டி, இல்லை அது சம்மந்தமாக நம்ம இந்த சொல்லணும். அங்கே யார் வின் பண்ண? அதாவது கர்நாடகாவில் யார்? கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து 20 இடங்களில் வெற்றி பெறாங்க. காங்கிரஸ் வந்து அதிகமான இடங்களில் வெற்றி பெறாங்க. அது 20 இடங்கள் சொல்கிறீங்க? 20 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி, 25 மொத்தம் கர்நாடகா தொகுதியில் 20 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறாங்க. இப்போ 5 இடங்கள் தான் பிஜேபி. 28 இடம் மொத்தங்க. 5 இடம் பிஜேபி, ஜேடிஎஸ் 3 இடத்துல வெற்றி பெறாங்க. ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுண்டிங் சொன்னால் பார்த்து சொல்கிறேன். ஆனால் வந்து ஆந்திர பிரதேசில் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் கட்சி அங்கே சட்டமன்றத்தில் மீண்டும் ஆட்சிக்கு வராங்க. சந்திரபாபு நாயுடு கட்சி தான் வருதுங்கிறாங்க, தெலுங்கு தேசம் தான் சொல்கிறேன். இது எல்லாமே வந்து நான் கருத்துக்கு அனுப்பி சொல்லலை, அருள்வாக்கில் கேட்டது. ஒய்எஸ் ராஜசேகர் கட்சி அதிகமான இடங்களில் கிட்டத்தட்ட 15 தொகுதிகளில் அவங்க வெற்றி பெற மாதிரி இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும், இந்தியாவிலே பெரிய மாநிலமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தோட நிலவரம் என்ன? உத்தரப்பிரதேசத்தில் இப்போ வந்து அங்கேயும் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி முலாயம் சிங் யாதவோட அந்த அகிலேஷ் யாதவோட கட்சி அதிகமான இடங்கள் வெற்றி பெறாங்க. ஆனால் அங்கே பிஜேபி தான் மெஜாரிட்டியில் ஜெயிக்கணும்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், திருப்பி சொன்னது எல்லா தொகுதியிலுமே பிஜேபி வின் பண்ணிருக்கு. யார் சொன்னாங்கன்னு சொல்றீங்க? ஊடகம், ஒட்டுமொத்த ஊடகம் சொல்லிட்டு நேற்று சொன்னது தானே சொல்றியா? அதான் நேற்று சொன்னது எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு.
எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு 100% அதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல? அப்படி இல்லை, அது முழுசா யாருமே, நான் இல்லை யாருமே முழுசா அதை நம்பிட முடியும். அப்ப நீங்க சொல்றது மட்டும் பொதுமக்கள் எப்படி நம்புவாங்க? அதான் சொல்றேனே, நான் சொல்றதை நம்பணும் நம்பக்கூடாது அப்படின்னு. நான் வந்து இறைவன் அருள்வாக்கை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் வந்து இதை வந்து பிரயோஜனப்பட்டு 15 நாள் 20 நாளைக்கு மேலே ஒர்க் பண்ணி இது பண்ணியிருக்கேன். இது வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன், வெளிப்படுத்தியிருக்கேன். மற்றபடி இதை வந்து என்னை நம்புங்க, எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. நடக்க இருக்கிறது இது. பிரதமர் மோடியோட சொந்த மாநிலமான குஜராத்தோட நிலவரம் என்ன? குஜராத் மாநிலத்தில் கூட அவங்க 11 இடங்களில் தான் வெற்றி பெறாங்க. மொத்தம் வந்து 26 இடங்களுக்கு 11 இடங்களில் வெற்றி. குஜராத்தில் பிஜேபி தோற்க வேண்டிய அவசியம், காரண காரியங்கள் அதெல்லாம் சொல்லணே. நான் வந்து ஏன் தோக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கேட்க முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் 36 மாநிலத்துலையும் ஏன் தோக்குறாங்கன்னு நான் கேட்டேன்னா, இண்டிவிஜுவலாக நான் நிறைய இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெற்றியா தோல்வியா, எத்தனை தொகுதி ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, அது மட்டும்தான் கேட்டிருக்க முடியும். மக்கள் பிரதிநிதி இந்த கேள்வி கேட்குறேன். சாமியார் தோற்றத்தில் அரசியல் பேசுறீங்களே, மக்கள்கிட்ட பப்ளிசிட்டி தேர்றதுக்காக இப்படியா? இல்லை, இப்போ எங்களுக்கு வந்து இந்த தேர்தல் விஷயத்த சொல்லும்போது ஒரு பப்ளிசிட்டிக்கு ஆளாக தேடல. நீங்கள் இதுக்கப்புறம் எதை கேட்டாலுமே நம்ம சொல்லத்தை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு விழா மாதிரி இது. இந்தியாவில் நாடாளுமன்ற தேர்தல் 18வது நாடாளுமன்ற தேர்தல் மிகப்பெரிய விழா மாதிரி. அதை வந்து ஒரு கருத்து சொல்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து கொடுக்கும். நம்ம சொல்கிறது நடந்ததை நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் என்பதற்காக தான். மற்றபடி பப்ளிசிட்டி என்னையை தேடி வாங்க, அதில் எப்போ போல என் வேலையை நான் செஞ்சுட்டு. தொடக்கத்துலேருந்து இப்போ வரைக்கும் நிறைய கேள்விகள் துருவி கேட்குறேன். நீங்கள் கருப்புசாமி தோட்டத்தில் இருக்கீங்க, கையில் செங்கோல்லாம் வச்சுருக்கீங்க. அவ்வளோ சாதாரணமாக இவ்வளோ தூரம் பேசினதுக்கோ இது பண்ணதுக்கோ சாமி வந்து ஆடிடுவாங்க. பட் நீங்கள் சாமி வரல, ஆடவும் இல்லை. வந்து ஆடுறதுங்கிறது வந்து உணர்ச்சி வசப்பட்டு இயல்பாகவே வந்துடுமே சாமி வந்து ஆடுறது. அதாவது அந்த மாதிரி எங்களை கோவப்படுத்தி சாமி ஆட வச்சு பார்த்தீங்கன்னா, கோவப்படுத்தலை, இயல்பாகவே வந்துடுமேங்கிறேன். சாந்தமாக தான் பேசுறீங்க. அதான் சொல்லுறேன், நீங்கள் சாமி ஆடுறதே பார்க்கணும்னா என்னுடைய நான் ஆடின பூஜை முறைகள் வீடியோலாம் பாருங்கள், அப்போ தெரியும். அது இந்த இடம்லாம் பத்தாது. அது வந்து இந்த இன்டர்வியூக்கு அது நல்லா இருக்காது. நான் வந்து கோவப்பட்டு சாமி அடிப்பேன் அந்த மாதிரியெல்லாம் நான் வந்து இயல்பா வந்துருமேங்கிற சாமி ஆடுறது. கருப்பசாமி வேஷத்துல இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா வந்துருமே, உங்களுக்கு வரலையே. அது வந்து ஒரு அனுபவம். அது அதாவது ரொம்ப அனுபவம் கம்மியாக உள்ளவங்களுக்கு ஒரு பாட்டு போடும்போதே வந்துடும். கருப்பசாமி பாட்டு போட வந்து கருப்பசாமி உடைய போட்டால் வரும். எப்போ கருப்பனை கூப்பிடணுமோ அப்போ கூப்பிடக்கூடிய ஆற்றல் ஒருத்தனுக்கு வரும்போது கூடும்போது தான் வரும். அதை இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் கருப்பனை கூப்பிட்டு உங்க முன்னாடி காட்டணும் அப்படி நான் வரல, அந்த விஷயம் ஆசைப்படலைன்னா அது ஒரு நேரம் வரும், பூஜைகள் நடக்கும், அப்போ வந்து பாருங்கள். உங்கள் மூலமாக தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய சாமியார் வந்திருக்காரு அப்படின்னு மக்கள் எடுத்துக்கலாமா? தமிழ்நாட்டுக்கு புதிய சாமியார் வந்துக்கிறாரு அப்படி எடுத்துக்கிறது அவங்க இருப்போம். பட் ஆனால் உண்மையை சொல்லக்கூடிய ஆற்றல் எங்கள்கிட்ட இருக்குது. பொய் இல்லாமல் காசு பணத்துக்காக இல்லை. இதுவரையும் நாங்கள் யார்கிட்டையும் காசு பணம் வாங்கி அந்த பூஜை முறையில் ஆடி 18 அன்னைக்கு எப்போவுமே சாமி ஆடி இங்கே ஊர் மக்களுக்கு குறி சொல்கிறது தான். நாங்கள் அதுக்கு எந்த நன்கொடை வாங்கினது கிடையாது, வாங்க போகிறதும் கிடையாது. அதை அவங்க எடுத்துக்கிற இருக்கும். தமிழ்நாட்டுக்கு புதிய சாமியார் வந்துட்டார் அப்படின்னு வெளிப்படுத்துறதுக்காக நான் பண்ணல. உண்மையாகவே நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அது இறைவனோட வாக்குங்கிறதுனால என்னடுது அதை வெளிப்படுத்தணும், அப்போ தான் நான் அவரை நம்பி கும்பிட முடியும். அதுக்காக தான் நான் பண்ணேன். கருப்பசாமி அருள்வாக்கு குருஜியா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? அவங்ககிட்ட மனசு விட்டு ஏதாவது பேச நினைக்கிறீங்களா? அதை சொல்லணும். இதெல்லாம் இது வந்து அது பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். நம்ம இது வந்து இது எல்லாமே அருள்வாக்கில் நான் கேட்கல. எல்லாமே இந்தியா முழுக்க, நாடு உலகம் முழுக்க நாங்கள் வேண்டுறது என்னென்னா இறைவன்ட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல ஆட்சி பண்ணக்கூடியவங்க. நாங்கள் உண்மையிலே கருப்பன்ட்டே இல்லை தெய்வங்கிட்ட வேண்டதுன்னா நல்ல ஆட்சி இந்த மக்களுக்கு பண்ணுறவங்க ஆட்சிக்கு வரணும்னு தான் வேண்டும் தவிர நாங்கள் வந்து இவர் வரக்கூடாது இவர் வரணும்னு தெய்வத்திட்ட எப்போவுமே வேண்டது. ஐயா கருப்பா வந்து சாமிகள்கிட்ட இந்த பூமியை நல்லபடியாக நடத்தக்கூடியவங்க, ஜாதி மதம் இன பேதம் மொழி பேதம் ஜாதி பேதம் இன பேதம் இல்லாமல் எல்லாரையுமே அனுசரித்து ஆட்சி பண்ணக்கூடியவங்க, நல்லவங்க ஆட்சி பண்ணணும்னு தான் வேண்டும். அதுபோல் தமிழ்நாட்டு மக்களை நல்லவங்க ஆட்சி பண்ணணும். யார் ஆட்சி பண்ணாலும் மக்களை கவனித்து நடத்தணும், மக்களுக்கு தேவையான செய்யணும், அவ்வளோதான் விருப்பம். மக்களுக்கு நன்மை நடக்கிறவங்க செய்யணும். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து புதிய சாமியார்கள் வந்துகிட்டே இருக்காங்க. கலையரசன், லட்சுமி அம்மாள், இப்போ நீங்கள் இந்த 2 மாசத்துல 3 புதிய சாமியார்களை தமிழ்நாடு பார்க்குது. ஒரு போலி சாமியாரை எப்படி மக்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிறது? யாரெல்லாம் நல்ல சாமியார், யாரெல்லாம் போலி சாமியார்? இறைவனை யாரெல்லாம் உண்மையாகவே வணங்குறாங்களோ அவங்க நல்ல சாமியார் தான். இறைவனை அவங்கவுங்களுக்கு ஒரு தெய்வம் இருக்கும். குலதெய்வத்தை வணங்குவாங்க, இல்லை இஷ்ட தெய்வத்தை வணங்குவாங்க. உண்மையிலேயே இறை நம்பிக்கையோட இறைவனுக்கு பணிவிடைகள் செய்து யார் வாழ்கிறாங்களோ அவங்க நல்ல சாமியார் தான். சில பேர் காசு பணத்துக்காக ஆன்மீகம் நடத்துவாங்க, சில பேர் தன்னோட சொந்த காசு ஆன்மீகம் செலவு பண்ணுவாங்க. அதில் நல்ல சாமியார் கெட்ட சாமியார் மக்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறது? இவர் போலி சாமியார் இவர்கிட்ட போகக்கூடாது, இவர் நல்ல சாமியார் இவர்கிட்ட போகலாம். அந்த அனுபவத்தில் இப்போ ஒருத்தங்க நம்பி போகிறீங்க, 100 பேர் போகிறாங்க, அந்த 100 பேருக்குள்ள 10 பேருக்கு நல்லா சொல்கிறாங்க அது நடந்துச்சு அப்படின்னா அது அவங்க தெரிய வரும். அது அதன் அடிப்படையில் அவங்க தெரிஞ்சுக்கணும்.
தெரிய வரலாட்டி அப்போ ஏமாந்துட்டாங்க தானே அர்த்தம். அப்போ ஒவ்வொரு சாமியார்கிட்டையுமே மக்கள் ஏமாந்தாதான் தெரிஞ்சுக்க முடியுமா உண்மையை? அப்படி ஏமாறுறதுன்னு ஒன்றும் இல்லையா. இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், அது சொல்கிறது உங்களுக்கு நடக்கலைன்னா அதுக்கு பேர் ஏமாத்துறாங்கன்னு அப்போ அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? அது சொல்கிறது அருள்வாக்கு பழிக்கலைன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஏமாத்துறான்னு அர்த்தம் கிடையாது. ஒருத்தர் அருள்வாக்கு இன்னும் சரி அவர் இன்னும் சரியாக வரல. இது ஒரு சாமியாரா இருந்துகிட்டு அருள் வாக்கு சொல்லும் பொழுது பழிக்கல அப்படின்னா அது ஏமாத்துறது. ஒரு சாமானிய மக்களா இருந்து சொல்லும் பொழுது அப்ப அது ஏமாத்த வேலை தானே? இல்லை சார், அப்படி இப்ப நான் என்னுடைய தோற்றத்துல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், இது நடக்கும் அப்படின்னா அது நடக்கல, ஓகே, அப்ப நான் ஏமாத்திட்டேன், அப்படிதான் பொருள். ஆனா நீங்க சாமியார் தோற்றத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்றீங்க, அது நடக்கலைன்னா அது ஏமாத்துறது கிடையாது, ஆனா பழிக்கல அப்படிங்கிறது சாமர்த்தியம் தானே. நடக்கும் நடக்காதுங்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் ஆகும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்க. ஆயிடுச்சா அவளே அது எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொண்ணு பார்க்கணும். பொண்ணே பார்க்காம இப்போ தான் ஒரு வருஷத்தில் கல்யாணம் ஆகுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தோம், கல்யாணம் ஆயிருமா? கல்யாணம் ஆகுங்கிறது உனக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நீங்கள் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு எனக்கு தான் ஜாமீன் கல்யாணம் ஆகி சொல்லிட்டு நீங்கள் பொண்ணு பார்க்காம உங்களுக்கு முயற்சி. அது போல் பொண்ணு என்ன பார்க்கலாம்ல. இல்லை, பொண்ணுங்கிறது யார் ரோட்டில் போகிற பொண்ணு பார்த்து இல்லை, உங்கள் குடும்ப வரையா உங்கள் இது வரையா நீங்கள் தேடணும். இந்த தேடுதல் முயற்சி வெற்றி பெற முயற்சி சாமி நம்மளுக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் அப்படி தான் எடுத்துக்கணும். வேறு சாமி எங்களுக்கு சொல்லிடுச்சுன்னா ஆக ஒருத்தர் அருள்வாக்கு சொல்கிறாரு அது பழிக்கலை அப்படின்னா சொன்னவர் மட்டும் காரணம் கிடையாது. ஸோ மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்ல வரீங்க. சொன்னவர் மட்டும் காரணம் கிடையாது. அப்பா உனக்கு நீ போப்பா, உனக்கு வந்து லாட்டரி டிக்கெட்டில் 10 லட்சம் விழும் அப்படின்னு ஒரு சாமி சொல்கிறாருன்னா 10 லட்சம் நீ லாட்டரி டிக்கெட் வாங்கணும்ல. லாட்டரி டிக்கெட் வாங்காமல் லாட்டரி டிக்கெட்டும் சாமியை குணாக்கணும். அதுபோல் ஒரு சாமி சொல்கிறாங்க அப்படின்னா அது நடக்கணும்னா நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். ஆசீர்வாதம் மட்டும்தான் போப்பா நடக்கும் அப்படின்னு ஒருத்தன் கருப்பேன் சொல்கிறான்னா அது நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், அது ஆசீர்வாதம் எடுத்து செயல்படுத்த பார்க்கணும். சாமி சொல்லிச்சு வீட்டிலேருந்து நடக்கும், அதுக்கெல்லாம் சாமியை குறை சொல்ல முடியும். மக்கள் தான் அவேர்னஸாக இருந்துக்கணும். கண்டிப்பாக ஒரு சாமி உங்கள் ஆசீர்வாதம் பண்ண முடியும். அருள்வாக்குங்கிறது நீங்கள் வந்து சாமி வர மாதிரி இருக்குது. இப்போ ஏன்னா இந்த மாதிரி பேசும்போதே சாமி வந்துடும். அப்போ ஒரு விஷயம் சொல்லும்போது நீங்கள் அதை செயல்படுத்த பார்க்கணும். அதை செயல்படுத்தின மக்கள் தான் சும்மா போய் ஏமாந்துகிட்டே இருக்காங்க. ஏமாறது அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு தெரியல, செயல்முறைப்படுத்துறது இல்லை. எந்த ஒரு தெய்வமே பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பு சாமி அருள்வாக்கில் தான் சிறப்பு. அருள்வாக்கு ஒருத்தர் நேரமே சரியில்லை நீ நல்லா இருப்பா போடா அப்படின்னு அந்த வாக்கு சொல்கிறாருன்னா நல்லா இருப்பான். அதுக்காக சாமி நல்லா இருப்பான்னு சொல்லி வீட்டில் பெட்ஷீட்டை பற்றி படுத்துக்கிறதா சாமி ஜெயிச்சிருவீங்களா? சாமி எனக்கு வந்து அருள்வாக்கு சொல்லிடுச்சு நான் கண்டிப்பாக வெற்றி பெறுவேன்னு ஒரு போராட்டம் ஊனாக இருக்கணும். அதுதானே தவிர சாமி சொன்ன நடக்கலைன்னு சொல்லாத அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒரு வியாதி ஒருத்தருக்கு இருக்குது, நீ போப்பா உனக்கு குணமாயினா சாமியோட அருள்வாக்கில் குணமாயிராது. நீங்கள் மருத்துவம் பண்ணு உனக்கு நான் உதவி. சாமியோட அருள்வாக்கில் குணமாகாதுன்னா அப்போ சாமி சக்தியிலேருந்து தானே அப்படி அர்த்தம் இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் தெய்வங்கிறது உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கணும் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அதை வந்து தெய்வம் இல்லைப்பா நீ உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறப்பா நீ போகிற மருத்துவ சிகிச்சை நல்லா இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லும். அதுக்காக நீ மருத்துவமே பண்ணாமல் நல்லா இருப்பேனா? அப்போ தெய்வம் சக்தியில் ஒருத்தங்க குணமாக மாட்டாங்க, மருத்துவத்தின் மூலமாக தான் ஒருத்தங்க குணமாகறாங்க. தெய்வமே வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமே இருந்தாலும் சரி மனிதன அவதாரம் எடுத்தாலும் சரி இந்த பூமிக்கு உட்பட்ட சில நியதிகள் இருக்குது. சித்தர்களாக இருந்தாலும் சரி முனிவர்களாக இருந்தாலும் ரிஷியாக இருந்தாலும் இறைவனே மனித அவதாரம் எடுத்த விட இந்த பூமிக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதன்படி தான் நடக்கணும். இங்கே பிறந்தாச்சுன்னா இதுக்கு சக்திகளுக்கு உட்பட்டது. அது மருத்துவம்னா நீங்கள் பண்ணித்தான் ஆகணும். ஆசீர்வாதத்தில் நடக்கும் கர்மா அடிப்படையில் உங்களுக்கு என்னை பார்க்குற அன்னைக்கு உங்களுக்கு ஒரு விமோசனம் நடக்கும், கர்மா உங்களுக்கு இருந்தால் அது நடக்கும், இல்லைன்னா மருத்துவம் முடித்தா. அதான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா கடவுள் பாட்டுக்கு அவர் வேலையை பார்ப்பாரு, நீங்க உங்களுடைய கடமை செய்யுங்க, அது தானா நடக்கும். அப்படி இல்லை, கடவுள் நம்பிக்கை வந்துதான் எங்களை தேடி வரீங்க. கடவுள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணாருங்கும் போது நீங்கள் பசியோடு இருக்கிறது எப்படி இருக்குது, சாப்பிட்டா தெம்பு வந்துடும்ல. அது மாதிரி இறைவன் உங்களை ஆசீர்வாதம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருந்தீங்க ஒரு தெம்பாயிடுவீங்க. அதுக்கப்புறம் ஆக்டிவாக செயல்படுவீங்க. இறை துணை இருக்கும். சாமியார்களை பொறுத்த வரைக்கும் விஜயோட அரசியல் எதிர்காலத்தை பற்றி யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே, ஏன்? உங்களுடைய கணிப்பு என்ன, உங்களுடைய அருள்வாக்கு என்ன விஜய் விஷயத்தில்? இப்போ அருள்வாக்கு நான் தான் சொல்கிறேன். அருள்வாக்கு நீங்கள் இப்போ நான் என்னை சாமியை ஆக்கி கேட்குறீங்கன்னு நான் கேட்குறீங்களுக்கெல்லாம் படிச்சிருப்பேன். சாமி ஆடி அருளில் இறங்கி நான் பேசுனேன், அது நீங்கள் கேட்குறது. இப்போ நான் அருளில் இறங்கி பேசலை, நான் கேட்ட ஆல்ரெடி இறைவன்ட்ட கேட்ட பதிலாக சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் விஜய் பற்றியெல்லாம் கேட்கணுன்னா அடுத்த மீட்டிங் வைங்க, நான் கண்டிப்பாக யாரை பற்றியெல்லாம் கேட்கணும்னு சொல்லுங்க. நான் சரி. ஒட்டுமொத்த இந்தியாவும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை மாநில வாரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அருள்வாக்கு பிரகாரம் எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் வின் பண்ணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதான் ஆல்ரெடி எடுத்திருக்கு, அதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்தியா காங்கிரஸ், அதாவது இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 330 இடத்துல நிற்கிறாங்க. 172லேருந்து 177 இடங்களில் காங்கிரஸ் கட்சி மட்டும் வெற்றி பெறும். இப்போ அது மாதிரி இந்தியா காங்கிரஸ் 188 இடங்கள்லேருந்து 203 இடங்களில் அலையன்ஸ் செய்கிறாங்க. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு நிறைய எல்லா மாநிலங்களையும் கூட்டணி பலமாக இருக்காங்க. 188 இடங்கள்லேருந்து 203 இடம் வரையும் இந்தியா காங்கிரஸ் அலையன்ஸ் ஜெயிக்குது. பாரதிய ஜனதா பார்த்திங்கன்னா என்டிஏ மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் 90லேருந்து 94 இடங்களில் வெற்றி பெறாங்க. பிஜேபி மட்டுமா? பிஜேபி மட்டும் 446 தொகுதிகளில் நிற்கிறாங்க.
அதில் பிஜேபி மட்டும் 90லேருந்து 94 இடங்கள்ல விட்டு அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 சீட்டு கூடலாம் குறையலாம். இந்த 49 இந்தியாவும் இந்த பிஜேபியும், அதாவது இந்திய அலையன்ஸும் பிஜேபி அலையன்ஸ் எல்லாமே இதர கட்சிகள் 49 இடங்களில் வெற்றி பெறாங்க. இவ்வளோதான் இல்லையா? ஆமாம், அது எல்லாம் யார் யாருன்னு விட்டால் தனித்தனியாக சொல்லலாம். அதே போல் மொத்தம் வந்து 4 மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அதில் சிக்கிமில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்குது, அருணாச்சல பிரதேசத்தில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க, ஒடிசா மாநிலத்தில் பிஜேடி மீண்டும் வெற்றி பெறாங்க, பிஜு ஜனதா தள். ஆந்திர பிரதேசத்தில் மீண்டும் ஒய்எஸ்ஆர் அவர்கள். ஒடிஷாவும் ஆமாம், ஒடிசா மாநிலத்தில் பிஜேடி பிஜு ஜனதா தள் வெற்றி பெறாங்க. குஜராத்தில் 14 இடங்களில் காங்கிரஸ் ஜெயிக்கிறாங்க, 11 இடங்களில் இதில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க. இதுபோல் மொத்தம் உள்ள 36 மாநில ரிசல்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நான் பிடிஎஃப் ஃபைல் அனுப்புகிறேன், நீங்கள் இது வந்து ஜூன் 4ஆம் தேதி என்ன நடக்குங்கிறது எங்களுடைய இறையர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது தான். அதனால் வேறு எதுவும் அது கிடையாது. ஒட்டுமொத்த இந்திய ஊடகமும் பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும்னு சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது, காங்கிரஸ் தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அருள்வாக்கு குருஜி ராஜசிவபாலன் சொல்லியிருக்காங்க. நம்ம ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் அண்ட் சி. ரொம்ப நன்றி. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.